வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தேமுதிகவுக்கு எம்பி சீட்டு, இபிஎஸ் தடாலடி அறிவிப்பு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. அப்பொழுது தேமுதிகவுக்கு 5 மக்களவை தொகுதிகளை ஒதுக்கிய அதிமுக ஒரு மக்களவை எம்பி சீட் தருவதாக வாய்மொழி உத்தரவாதம் அளித்ததாக கூறப்பட்டது. இதனை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அப்பொழுது உறுதி செய்திருந்தார். ராஜ்யசபா சீட் குறித்து ஒப்பந்தம் செய்யப்படாவிட்டாலும் அதிமுக சார்பில் வாய்மொழி உத்தரவாதம் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தருவதாக தாங்கள் கூறவில்லை என கூறினார். இது தமிழக அரசியலில் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் பேச்சால் தேமுதிகவினர் அதிர்ச்சி அடைந்தனர். அதிமுக தேமுதிக இடையிலான கூட்டணியில் விரிசலும் ஏற்பட்டது. இருப்பினும் பொறுமை காக்கும்படி தேமுதிகவுக்கு அதிமுக தலைவர்கள் அறிவுறுத்தியதாகவும் தகவல் வெளியானது. இன்று செய்தியாளர்களை சந்தித்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தும் முதலில் பாஜகவோடு கூட்டணி அமைத்துள்ளோம். இன்னும் 9 காலம் இருப்பதால் இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில் அமையும் என தெரிவித்துக் கொள்கிறோம். தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதாக எல்.கே. சுதீஷ் கூறியுள்ளாரே என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அதனை பற்றி பின்பு தெளிவாக ஊடகத்தினருக்கு தெரிவிக்கப்படும் என கூறியுள்ளார். ராஜ்யசபா சீட் தொடர்பான கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக பதில் அளிக்க மறுத்துள்ளது சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் விறுவிறுப்பும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.